அண்ணா யூனிவர்சிட்டி கால்பந்து ஜோன்ல 41 நாள் தான் இருக்கு. காலையிலேயே வேலையா இன்னைக்கு ஈவினிங் ட்ரைனிங்க்கு லமின் பெருமாளோட ஜெர்சி எடுத்து வச்சுட்டு 2 தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கடந்த 3 நாள் சுதந்திர தினம் அப்புறம் சனி ஞாயிறு லீவ் இப்படியே போனதால ட்ரைனிங் பண்ற பொருள் எல்லாமே சப்ஸ்டிட் பேக்ல வச்சிருந்தேன். அதை எல்லாத்தையும் எடுத்து மறக்காம மெயின் பேக் மாத்திட்டேன். அப்புறம் தான் இந்த நாளோட பெரிய வெடிகுண்டு. கடைசியா இந்த 3 நாள் லீவ் முடிஞ்சு ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போறவங்க அப்புறம் காலேஜுக்கு போறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க போல. பஸ் செம கிரவுட். எனக்கு இது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். மதியம் சாப்பிட பண்ண இடத்துல அந்த பக்கம் சொல்லலாம், இந்த பக்கம் தேனோஸ் 2 பேரும் சேர்ந்து சிலேப்பி எடுக்கிறானுங்க. சிலேப்பி இந்த தேனோஸ் பையன் சும்மாவே இருக்க மாட்டான். கிட்ட இன்னமும் இந்த கூலி படத்தை கூவி விக்க பாக்குறான். அவர் அப்படியே ஓடிக்கு போறப்ப ஒரு டீயை போட்டு ட்ரைனிங்க்கு சிட்டா பறந்துட்டேன். அப்புறம் எங்க டிஸ்ட்ரிக்ட் சிஎம் டிராஃபிக் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாசம் 25, 26, 27. உங்க டிஸ்ட்ரிக்ட் எப்பன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நம்ம கிரிக்கெட் டீம் பசங்களுக்கும் ஓடி நீ கொடுத்துட்டாங்க. அவங்களும் என் கூட 3 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வீடியோ எடுத்து கொடுக்க தான் ஆள் இல்ல. ஆனா என்னென்ன ட்ரைனிங்லாம் பண்ணேன்னு சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் மங்கி ஆடிட்டு அப்புறம் ஷூட்டிங் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபுல்லா மேட்ச் ஆட்டு தான் இருந்தோம். அது எல்லாத்தையும் முடிக்கவே கரெக்டா ஒரு 6:30 மணி பக்கம் ஆயிருச்சு. அப்புறம் வார்ம் டவுன்லாம் பண்ணி முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். நம்மளால தேனஸும் வந்துட்டாப்ல. இல்ல அவர் அங்கதான் இருந்தாப்ல. டெய்லியும் நான் போடுற வீடியோஸ்ல இவனோட முகத்தை 2ல இருந்து 3 வாட்டி கண்டிப்பா காட்டுவேன். ஆனா நான் அவனை ஒரு வாட்டியும் வீடியோ எடுக்கும் போதும் ஏதோ அப்பதான் புதுசா வீடியோக்குள்ள வர மாதிரியே பண்ணுவான். அப்புறம் அப்படியே சில வாழ்க்கை கதைகள்லாம் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நம்ம கொடுத்த ஆர்டர் காஃபி வந்துருச்சு. ஆராம்சே உட்காந்து காஃபி அப்படியே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நீங்க நாள முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.